வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சீரா புராணத்துலேருந்து மானுக்கு பின்னே நின்ற படலம் இந்த பற்றி பார்க்கலாம் வாங்க. அனைத்து உயிரினத்திலும் அன்பு பாராட்டிய சிபி சக்கரவர்த்தி, மனுநீதி சோழன் இவங்கள போடுறவங்களாம் நமக்கு நினைவூட்டுற வகையில், அவங்களோட உயிர் இறக்கத்தை நமக்கு நினைவூட்டுற வகையில் நபிகள் நாயகத்தோடைய செயலும் அவர் வேடனுக்கு கூறிய அறிவுரைகளும் அதில் இருக்கக்கூடிய சிறப்பையும் இந்த படலத்தில் நம்ம பார்க்கலாம். உண்மை, நேர்மை, உயிர், இரக்கம், சொல் திறமை இது எல்லாத்தையும் போன்ற நற்பண்புகளை கொலையிலையும் கொட்டியவரை கூட அறவழிக்கு திரும்பும் அப்படின்ற ஒரு அரிய கருத்தை நமக்கு இது உதவும். சீரா புராணம், அதாவது சீரா கூட்டல் புராணம் தான் சீரா புராணம். சீரத்துன்றது ஒரு அரபு சொல். இதற்கு வரலாறுன்றது தான் பொருள். உலகத்தில் தூய வாழ்க்கையை நடத்திய உத்தமரான நபிகள் நாயகம் வரலாற்றை கூற நூல் இது. அதனால் இது சீரா புராணம் அப்படின்னு வழங்குறாங்க. இந்த நூலில் அறம், பொருள், இன்பம் இந்த மூணையும் உணர்த்துகிற காப்பியமாக இது இருக்குது. உமர புலவர் தான் இதை எழுதியிருக்காரு. அவரது தந்தையார் சேகு முதலியார். ராமநாதபுரத்தை அடுத்த கீழக்கரை தான் இவர் பிறந்த ஊர். இவர் கடிகை முத்து புலவருடைய சீடர். சீதகாத்தி என்ற வள்ளலால் இவர் ஆதரிக்கப்பட்டவர். உமர புலவர் பாடிய மற்றொரு நூல் முதுமொழி மாலை. இந்த படலத்தில் நபிகள் நாயகம் வேனிடம் சிக்கிய ஒரு பெண்மானுக்காக அவரே அந்த மானுக்காக பிணையாக இருந்து அந்த மானை அந்த வேடனிலிருந்து மீட்ட கருணை திறத்தை இந்த படலத்தில் நம்ம பார்க்க முடியுது. இறைவனுடைய திருத்தூதராகிய முகமது நபி ஒரு நாள் நகர்ப்புறத்திலிருந்து வெளியில் செழுமையான மேகங்களை அதோட முடியில் தாங்கி இருக்கும் மணமிக்க மலர் வனங்களை கொண்ட ஒரு மலைக்கிட்ட வராரு. வனங்களை திரியும் வலங்குகளை கொன்று அதோட தசைகளை அறுத்து கோளில் கட்டி பக்குவமாக சுட்டு தன்னந்தனியே அதையெல்லாம் உண்டு தனது ஊனை பெருக்கி வர வேடம் ஒருவன். இந்த மாதிரி வேலையாடி உண்பதை தவிர வேறு அறிவு எதுவுமே இல்லாதவன். சிறு சிறு முத்துகளாக வேர்வை திகழும் மேனி, ஊன் மணக்கின்ற வாய், குத்து புதர்கள் போல் முடி வளர்ந்த தலை, படுகொலை வீசும் பார்வையுடைய விழிகள், அரபு மொழியில் பேசுகிறவன். இந்த மாதிரியான ஒரு வேடம் ஒருவன் காட்டில் பின்தொடர்ந்து சென்று மான் ஒன்றை சினத்தோட வலையில் பிடிச்சு கட்டி வச்சிருக்கிறத முகமது பார்க்குறாரு. முகமது நபிகள் மானை கண்டதும் அரும்புகளும் தளிரும் மிக்க சோலையும் அவர் பார்க்கல, அருவியும் பார்க்கல, அருகில் உள்ள நிழலையும் அவர் பார்க்கல. அவர் மீது ஈச்சங்காய்களை மழை போல் சொரிவதையும் பார்க்காம மானையே நோக்கி சென்றார். வளம் நிறைந்த அந்த காட்டில் தன்னருகே நின்ற நபியை நோக்கி அதோட குட்டையான வாளை அசைத்து நெடுங்கழுத்தை நீட்டி கரையற்ற நிலவு போன்றவரே வள்ளல் முகமதே அப்படின்னு அது சொல்லி அவரை போற்றி தடையின்றி எல்லாருக்கும் கேட்கும்படியாக வணங்கி சலாமிட்டு அந்த மான் இந்த மாதிரி சொல்லுது. வல்லவனாகி இறைவனது உண்மை தூதரே, விரைந்து எனது சொற்களை உகந்து கேட்டு உமது அருளை தருவீராக. எங்களுக்கு ஒரு இளங்கன்று வேணுமென ஆசைப்பட்டு நானும் என் கலைமானும் இருக்க நான் சூளுறாததால் வருத்தமுற்றோம். அப்பொழுது முகமதாகிய உங்கள் பேரை நான் போற்றினேன். எனக்கு இளஞ்சூல் உருவாகி கரு வளர்ந்தது. நானும் எனது துணையும் சேர்ந்து ஒன்றாக போனது உருவோடு ஒரு இளங்கன்று பிறந்தது. இன்ப கடலில் ஆழ்ந்து இந்த மலை இல்லத்தில் சார்ந்த துன்பம் அகற்றி இருந்தேன். ஆனால் என் முன்வினையினை நான் அறியவில்லை. எனது உயிரணைய கன்றும் ஆண் மானும் நானும் எங்கள் சுற்றமும் மலைசாரில் ஓரிடத்தில் வயிறாறு தழையுண்டு பசியை தீர்த்த பின் நீர் அருந்தி எல்லளவும் அச்சமின்றி உழவும் நேரம் நாங்கள் நின்றிருந்த திசை எதிரிலிருந்து ஒரு மலைக்கு வண்டின் கண் மற்ற யானையும் அஞ்சி இறங்க செய்யும் தன்மையுடைய கொடூரமான இடி முழக்கம் போன்று நீண்டதாக ஒரு வலி புலியின் முழக்கம் கேட்டது. அதை கேட்டதும் நாங்கள் ஆளுக்கு ஒரு திசையில் தனித்தனியாக சிதறி ஓடி போயிட்டோம். தாண்டி சென்ற செடிகளும் புதர்களும் நிலத்திலும் அடுத்த ஒன்று சென்ற திசை காணாமல் நாங்கள் ஓடினோம். நானும் எனது கன்றை காணாமல் வாடிய மனதோடு உடம்பானது ஆடி காற்றில் துருவும் போல் ஆட வேறொரு கானகம் புகுந்தேன். அந்த காட்டினை அடைந்த போது அங்கு மறைந்திருந்த இந்த வேடன் வலையை சுற்றி எனக்கு சுருக்கிட்டு புலி வாயிலிருந்து தப்பி சிங்கத்திடம் சிக்கினார் போல நான் உடல் உயிர் பதைக்க தேம்பி மனமிழந்து ஒடுங்கி நிற்கிறேன். நான் பிடிபடுவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு தான் பிறந்தது என் கன்று. இன்னும் அது புல்லை மேந்தறியாது, நீரும் பருகாது, என் மடியிலிருந்து சுழங்குது பாலை மட்டுமே அது
கன்று உண்ணும். என் கன்று பூமியில் கிடந்து என்ன பாடுபடுகிறதோ நான் அறியேன். எனது கன்று தனது தந்தையாகிய கலைமானிடமாயினும் சேர்ந்ததா, அல்லது வேறொரு புறமாக ஓடி சென்றதோ, தன் இனத்தை சேர்ந்த பெற்றோருக்காக ஏங்கியதோ, அல்லது புலியின் வாயில் அடிபட்டு இருந்ததோ, என்னை தேடு இங்கும் அங்குமாக ஓடி மறுக்கிறதோ, அதுவும் எனக்கு தெரியாது என்ற நிலை பெற்ற கலிமா என்னும் இஸ்லாமத்தின் மூல மந்திரத்தின் வாயிலாக மாந்தர் எவரும் சொர்க்கத்தில் புக செய்யும் புண்ணியனே, நான் இந்த வேடரின் பசியை தீர்க்க சித்தமாக உள்ளேன். ஆனால் அதற்கு முன் என் கால்களை பிணித்துள்ள பிணப்பை நீக்கி என்னை தாங்கள் பிணையாக நின்று விடுவித்தல் வேண்டும். என்னை தாங்கள் விடுவித்தால் என்னுடைய கலைமானை சேர்ந்து அதன் கவலையை மாற்றி எனது நிலையை என் இனத்திற்கு தெரிவித்து எனது கண்ணனுக்கு இனிய தீம்பால் ஊட்டி எனது குலத்தோடு சேர்ந்து இருந்துவிட்டு சில நாழிகை பொழுதில் திரும்புவேன் என்று அந்த பெண்மான் நபிகளிடம் குறையிடுத்தது. மான் இவ்வாறு உரைக்க கேட்ட நபி மனதில் கருணை பொங்க வேடனை நோக்கி, இந்த மான் தனது கன்றன் துயர் தீர்த்து வரும் வரை நான் இதற்கு பிணை, எனவே இதை விடுக என்றார். என்னை பிணையாக கொண்ட அந்த பெண்மான் ஒரு நாழிகை பொழுதில் வராவிட்டால் நான் உனது பசியை தீர்ப்பதற்காக 1க்கு 2 மான்களை நான் அன்புடன் தருவேன், கவலைப்படாதே என்றார். ஒரு வனப்பகுதியிலிருந்து எண்ணற்ற பெண்மானும் கன்றும் கலையுடன் இருக்க அக்கூட்டத்தில் இனிதே கண்டது. அந்த பெண்மான் தன் இனத்துடன் சென்று சேர்த்து கவலை நீக்கியது. தனது கலையின் வருத்தத்தையும் போக்கி தனது கன்றுக்கு பாலூட்டி மென்மையான முதுகையும் வாலினையும் நாவினால் நக்கி கொடுத்து கழுத்தை வளைத்து மோந்து அதனது வேட்கையும் போக்கியது. கன்றுக்கு அமுதம் ஊட்டிய பின்னர் காட்டத்தில் ஓடி சென்று தனது இனத்திற்கெல்லாம் தான் வேடன் கைப்பட்ட வரலாறும் நபிகள் அதை மீட்டு வர விட்டதும் எடுத்துரைத்தது. பிணையாக நபிகள் இருந்தனர் என்ற மொழியை கேட்டு பிணக்குலம் அனைத்தும் உள்ளம் பதைத்து துன்பம் எய்தின. துணையாகிய ஆண்மானும் உடல் சோர்ந்து பெருமூச்சு எய்தி நின்றது. பின்னர் அங்கு போக வேண்டாம் என கூறியது. தம்மோடு மாறுபட்டவர் கையிலிருந்து தப்பி வந்த மானானது அவரால் தாம் கொல்லப்படுதலை விரும்பி மீண்டும் அத்தகைய மனிதர்கள் கையில் சேர்வதுண்டோ, மறுத்து சொல்லாதே, இந்த குட்டியை வெறுத்தும் நம் இனத்தை துரத்தும் முடிவினை நோக்கி போக வேண்டாம் என்னும் முறையினை எடுத்து கூறியது. வலையில் அகப்படுத்தி கயிர்களை பிணித்து என்னை பற்றிய வேடனுக்கும் ஏற்ப பேசி தானே பிணியாக நின்றார். பெரியவன் தூதராகிய நபிகள் இவ்வுலகில் எல்லா உயிர்களையும் அனைத்தும் காப்பாற்றுறதுக்கு அவரல்லாது வேறு ஒருவர் இல்லை அல்லவா? எனது உயிரை வேடனது பசிக்காக ஈந்து நவீனது பிணையை மீட்க நாணம் மனம் கொள்ளவில்லை என்றால் நான் சொர்க்கத்தை இழந்து தீ நரகனில் புகுவதே அன்றி எனக்கு வேறு கதியும் பெருமையும் உண்டோ? சிறப்புமிக்க ஆண்டவன் ஆகிய நபியின் முன்னர் சொன்ன சொல்லை மாற்றிவிட்டு மறந்திருந்தால் நான் வரிப்புலி வாய்ப்பட்டு இறப்பதே கதியாகும். வேறு இருப்பதற்கு இடமும் உண்டோ? எனவே வாழ்வதற்கு எழும் விழுப்பத்தினை கைவிடல் வேண்டும் என்று மான் கூறியது. மானும் அதன் கன்றும் சேர்ந்து வருவதனை நபிகள் பெருமான் கண்டு மகிழ்ந்து அன்போடு இருள் கொண்ட மனதனாகிய வேடனை கூவி அழைத்து, ஒரு பிணிக்கு 2 உன்னிடம் வருகின்றன பார் என்றுரைத்தார். அதை கேட்டு வேடன் வியப்பாக நோக்கும்போது முன் வந்த மானும் அதன் கன்றும் நபிகள் பாதத்தில் பணிந்தன. பின்னர் பெண்மானானது வணக்கம் கூறி, பாவி எனக்காக வேட்டுவனுக்காக தங்களையே பிணியாக்கினீர்கள், இப்பொழுது மீட்டருள வேண்டும் என்றது. இவ்வாறு பக்கத்தில் வந்த பெண்மான் கூற முகமது நபி வேடனை அருகில் அழைத்து அவற்றின் பண்பினை சுட்டி காட்டி, நீ நம்முடைய பிணியை விட்டுவிட்டு தனது பசியினை தீர்த்து கொண்டு பெருநகரனை அடைக என்றார். வேடனும் தான் வீடு பெற்றேன் வாழ்ந்தேன் என்று அவர் பாதத்தில் விழுந்தான். பின்னர் அவ்வேடன் பிணியை நோக்கி, உன்னால் மனித வாழ்வில் பெறக்கூடிய உயர்ந்த கதியினை பெற்றேன், பிறவி நோயை களைத்தேன், மாறாத கொலை பாவத்தை விளைத்து முன் நான் செய்த வேட்டுவ தொழிலை தவிர்த்தேன், நீயும் மனமாறுதலை விட்டு கன்றோடு உந்தன் கலைமானிடத்தை சென்று நல்லொழுக்கமுடு வாழ்வாயாக என்றான். வானகம் வணங்குகின்ற தலைவராக முகமதும் மானை நோக்கி, நீ உன் காட்டுக்கு செல்வாயாக என்றார். உடனே அந்த மானும் அவருடைய மென்மையான தாமரை பாதங்களை வணங்கி தீநிலைக்கு உரியவனாக மாறிய வேடனையும் திருத்தமுற போற்றி நானிலத்தாரும் அதன் பெருமை பேசும்படி நிலத்தில் நடந்து தன் கூட்டத்தை சென்று அடைந்தது. இத்தோடு இந்த படலம் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.